அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் டிப்ளமா ஐடியில் ஃபிட்டர் 436 கோட் நம்பருக்கு ஆல்ரெடி 100 கேள்வி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அடுத்த 100 கேள்விகள் மாடல் டெஸ்ட் 2. ஸோ நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக இன்னொரு மாடல் டெஸ்ட் நம்ம ரெடி பண்ணி ஒன்று கொடுப்போம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக தான் இருக்கும். டெஸ்ட் பேட்ச் நம்ம ரெடி பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து ஃபிட்டருக்கு ரெடி ஆயிரும். ஸோ அது கடைசி நேரத்தில் கொடுக்குறோமேனு யோசிக்காமல் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ 100வது கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தோம். ஸோ பாருங்க, the number expressed a particular unit in measurement of length is, அதாவது நீள அளவீட்டில் ஒரு பகுதி அலகில் வெளிப்படுத்தப்படும் எண் டேஷ் எனப்படும் அப்படின்றது கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் யாருமே கமெண்ட் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு அப்படின்றதான் மெஷர்மெண்ட்டுக்கு முக்கியமானது. அடுத்து, டேஷ் டூல் இஸ் யூஸ்டு டு கட் த பைப் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் பிரான்ஸ், அதாவது தாமிரம் மற்றும் வெண்குளம் குழாய்களை அறுக்க டேஷ் கருவி பயன்படுத்தப்படுகிறது. இது பைப் கட்டர். பார்த்துருப்பீங்களா பைப் கட்டர். ஸோ அதுதான் வந்து முக்கியமாக பயன்படுகிறது. இந்த பைப் ரிஞ்ச் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய போல்ட்டு ஹெக்ஸகனல் இந்த மாதிரி போல்ட் இருக்கிறப்ப வந்து மேக்ஸிமம் பெரிய போல்ட்டுக்கு பைப் ரிஞ்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க பைப் லைனில் மேக்ஸிமம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், that is the standard length of GI pipe available. GI pipe. ஸோ GI பைப் கிடைக்கப்பெறும் நிலையான நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GI பைப்புன்னு இல்லை, மேக்ஸிமம் எல்லா பைப்புமே பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் தான். 6 மீட்டர். அந்த 6 மீட்டரை வந்து அவங்க சொல்றப்ப வந்து ஒரு லென்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு லென்த் அப்படின்னா 6 மீட்டர் அப்படின்றது. ஜிஐனா என்ன மீனிங் தெரியுமா? GI பைப்னா, ஸோ GI பைப் அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? GI பைப் MS பைப்புன்னு இருக்கு. MS என்னது? மைல்டு ஸ்டீல். MSனா வந்து மைல்டு ஸ்டீல். சரியா? GI அப்படின்னா கால்வனைஸ்டு அயான். சரிங்களா? ஓகேவா? கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு சீலானது குளிர்ந்த நீர் பைப் லைனின் பிளான்ஜ் ஜாயிண்ட்டுக்கு இடையே பயன்படுத்தப்படுகிறது? அதாவது ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சீல் இஸ் used between the flange joint of cold water pipeline. ஸோ இது வந்து பேசிக்கா ஃபிட்டர் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் கேஸ்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 பிளான்ச்சு, அதாவது பிளான்ச்ன்றது இப்படிதான் இருக்கும். சரியா? இதுல நடுவில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ச் 2 பிளான்ஸை வந்து ஜாயின் பண்றப்ப பைப் லைன்ல ரப்பர் கேஸ்கெட் தான் போடுவாங்க. சரியா? சில இடத்துல வந்து மெட்டாலிக் கேஸ்கெட் போடுவாங்க, சில இடத்துல ரப்பர் கேஸ்கெட் போடுவாங்க, இல்லாட்டி நான் மெட்டாலிக் கேஸ்கெட்டும் சில இடத்துல போடுவாங்க. ஆனா இந்த குளிர்ந்த நீர், அதாவது சில்லர் லைன் அப்படின்னா சொல்லுவாங்க. சரிங்களா? சில்லர் லைன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கோல்டு வாட்டர் லைனுக்குலாம் வந்து ரப்பர் கேஸ்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட், due to which are the following reasons knob of tap rotates noisily while opening or closing? அதாவது டேப் நாப்பை வந்து திறக்க இல்லை மூடும் போது ஏன் சத்தம் வருது அப்படின்றது கேட்டுருக்கோம். ஏன்? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிண்டில் வால் லூஸா இருக்கிறதுனால. சரியா? ஸ்பிண்டில் வால் லூஸா இருக்கிறதுனால. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே தயவு செய்து பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். குழாயிலிருந்து தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக திறப்பதற்கும் அடைப்பதற்கும் டேஷ் பயன்படுகின்றன. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டவுன் வாட்டர் டேப். நிறைய வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. கேட் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க, நான் ரிட்டர்ன் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன, பட்டர்ஃப்ளை வால்வ் யூஸ் பண்ணுவாங்க, பால் வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழாயிலிருந்து தண்ணீரை தேவைக்கேற்ப திறப்பதற்கு அடைப்பதற்கு என்ன பண்றாங்க? ஸ்க்ரூ டவுன் வாட்டர் டேப்பை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், டேஷ் இஸ் த இன்க்ளூடட் ஆங்கிள் BSW பைப் த்ரெட், அதாவது BSW குழாய் மறையின் உட்கோணம் அப்படின்றத கேட்டுக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் BSW பைப்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ இதுலயே வந்து நிறைய டைப்ல பைப்பு எல்லாம் இருக்கு. சரிங்களா? BSW அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் வித் ஒர்த். ஸோ அதான் பைப் த்ரெட். இதோட கோணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனைங்க? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. எத்தனை டிகிரி? 55 டிகிரி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்பர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அதே மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து, டேஷ் இஸ் அனதர் நேம் ஆஃப் அட்ஜஸ்டபிள் பைப் ரிஞ்ச். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில்சன் பைப் ரிஞ்ச் தான் அட்ஜஸ்டபிள் பைப் ரிஞ்ச் அப்படின்னு அழைக்கப்படும்.
108வது கொஸ்டின் 50 mm வரை விட்டமுள்ள பைப்புகளை இறுக்கவும் செய்யவும் பிடிக்கவும் உதவுகிறது. அதாவது பாருங்க 50 mm வரைக்கும் எந்த பைப் ரேஞ்சை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. எந்த பைப் ரேஞ்சுங்க? ஸ்டில்சன் பைப் ரேஞ்ச். ஸோ ஸ்டில்சன் பைப் ரேஞ்ச் தான் என்ன அழைக்கப்படுகிறது? அட்ஜஸ்டபிள் பைப் ரேஞ்ச். நல்லா பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்டபிள் பைப் ரேஞ்ச்னாலும் ஸ்டில்சன் தான், 50 mm வரைக்கும் வளர்க்கக்கூடியதுனாலும் ஸ்டில்சன் தான். சரியா? அடுத்து 200 mm வரை விட்ட முடிய பெரிய பைப்புகளை பிடிக்க டேஷ் பயன்படுகிறது. 200 mm இருக்கிறதுக்கு என்ன பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் பைப் வைஸ். செயின் பைப் வைஸ் தான் யூஸ் பண்றாங்க. இந்த வைஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த மேனுஃபேக்சரிங் இதுக்கெல்லாம் போறப்ப நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, மேனுஃபேக்சரிங் லேப்ல எல்லாம் இருக்கும். சரியா? ப்ராக்டிஸ் லேப் இருக்கும்ல, அந்த இதில் வந்து இருக்கும், வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த 200 mm வரைக்கும் இருக்கக்கூடியது எது? செயின் பைப் வைஸ். சரியா? அடுத்து வாட் இஸ் த ரேடியஸ் சைஸ் ஃபார் லாங் ரேடியஸ் எல்போ? அதிக ஆர் அளவு எல்போவின் ஆர் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? பைப்பின் துளை அளவுக்கு 1.5 மடங்கு. சரியா? பைப்பின் துளை அளவுக்கு 1.5 மடங்கு, அதான் வந்து ஆர் அளவு. Which type of filter is used to remove ferrous materials from oil in hydraulic system? அதாவது ஹைட்ராலிக் அமைப்பு எண்ணெயிலிருந்து இரும்பை வந்து அதை வடிகட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்னது? மேக்னெட்டிக் ஃபில்டர். ஏன்னா அந்த இரும்பு அப்படின்ற வந்தாலே அதை வந்து மேக்னெட்டிக் ஃபில்டர் வச்சு தான் ஃபில்டர் பண்ண முடியும். அடுத்து which valve is used to remove the excess amount of oil in the hydraulic system? அதிகப்படியான எண்ணெய் அளவை நீக்குவதற்கு எந்த வால்வு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஷர் ரிலீஃப் வால்வ். என்னது? பிரஷர் ரிலீஃப் வால்வ். அடுத்து which energy is present in by oil by virtue in this motion? என்ன எனர்ஜி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி. சரியா? கைனடிக் எனர்ஜி. which part of the system ஆன்சர் பண்ணுங்க. which part of the single acting cylinder is attached with load? ஒற்றை செயல்பாடு உருளின் எந்த பகுதி சுமையுடன் இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ராட். சரியா? சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் இஸ் அட்டாச்டு வித் லோட்னா பிஸ்டன் ராட். அடுத்து வாட் இஸ் த சயின்ஸ் அண்டர் தட் யூ ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஏர்? நீங்க ஏரோட அப்ளிகேஷனையும் ப்ராப்பர்ட்டிஸையும் படிக்கிறப்ப என்ன சயின்ஸ்? pneumatic system. என்ன சைன்ஸ்? pneumatic system. which valve has 2 inlet 1 outlet in hydraulic pneumatic system? அதாவது 2 இன்லெட் 1 அவுட்லெட் இருக்கா? எது? ஷட்டில் வால்வ், செக் வால்வ், சொலினாய்டு வால்வ். எது? ஷட்டில் வால்வ் அப்படின்றதா சரியானது. சரியா? வாட் இஸ் த ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோ நியூமேட்டிக்ஸ்? வாட் இஸ் த ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோ நியூமேட்டிக்ஸ்? 12 volt to 220 volt. 12 volt to 220 volt. What is the formula for the cylinder output force? What is the formula for cylinder output force? So என்னங்க? F equal to F equal to B into A by 10. B into A by 10. ஸோ பி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். பி அப்படின்றது ப்ரெஷர். எஃப்னா என்னது? ஃபோர்ஸ், அவுட்புட் ஃபோர்ஸு. ஏ அப்படின்னா என்னது? ஏ என்னன்னா எஃபெக்டிவ் ஏரியா. எஃபெக்டிவ் ஏரியா. சரியா? கிளியராங்க? நெக்ஸ்ட் which formula is used to calculate force? விசையை கணக்கிட உதவும் வாய்ப்பாடு எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஈஸி. ஃபோர்ஸ்னா என்னதுங்க? ப்ரெஷர் பேர், அதாவது ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. இப்போதான் நம்ம பார்த்தோம் எஃப் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. அவ்வளோதான், சிம்பிள். இதே ப்ரெஷர் தேவைன்னா எஃப் பை ஏ. ப்ரெஷர் தேவைன்னா எஃப் பை ஏ. கிளியராங்க? ஓகே. which formula is used to calculate the pressure? இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டா ஈஸியா, ஆனா இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு கரெக்டா ஆன்சர் தெரியணும். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ நான் சொன்னேன்ல, அப்ப என்னது? ஃபோர்ஸ் பர் ஏரியா. பிரஷரை கண்டுபிடிக்க ஃபோர்ஸ் பர் ஏரியா.
ஃபோர்ஸை கண்டுபிடிக்க ப்ரெஷர் இன்டி ஏரியா. அப்புறம் ஒரு ஃபார்முலானாச்சும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக நம்மளால அட்டன் பண்ணும். நெக்ஸ்ட் ஸோ டக்குன்னு போவோம் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலை யாரோ புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லா விதமான மெட்டீரியலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். நம்ம இதில் பிடிஎஃப் மெட்டீரியல் தான் எல்லாமே. ஸோ வேணும் அப்படின்னா சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இருக்கிற சோர்ஸ் வச்சு நல்லபடியாக படிங்க. சரியா? ஸோ இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து, in order to protect the slip gauges, which one of the following is applied? ஸ்லிப் கேஜ்களை பாதுகாப்பதற்காக எந்த ஒன்று பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி. ஸ்லிப் கேஜ் எதனால ஆகுது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸ்லிப் கேஜ் ஹை கிரேட் ஸ்டீல். ஸோ ஹை கிரேட் ஸ்டீல்ல தான் ஸ்லிப் கேஜ் உருவாக்குறாங்க. which one of the following is used to clean the slip cages? அங்க என்ன கொடுத்துருந்தாங்க, ப்ரொடக்ட் த ஸ்லிப் கேஜஸ்னா பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஸ்லிப் கேஜ்ல சுத்தம் செய்ய என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் டெட்ராக்ளோரைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து, கால்குலேட் த ஹைட் ஆஃப் த ஸ்லிப் கேஜஸ் இஃப் sin 30 degree ஆஃப் லென்த் சைன் பார் இஸ் 200 m. அதோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஃபார்முலா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கா? ஸோ ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the relationship between height of the slip gauges, the length of the sign bar and the angle அப்படின்றதான். ரைட்டா? இது எல்லாத்துக்குமே உண்டான காமன் தான். அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin theta is equal to h by l. இங்க sin 30 டிகிரியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1/2. அதுக்கப்புறம் என்னது, நீளம் கொடுத்துட்டாங்க 200 அப்படின்றத. அப்போ வந்து நீளம் 200, h தான் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், 200 அப்போ இங்க வரும் h இங்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா இங்க என்ன வரும், 200 divided by 2 200 divided by 2 அப்படின்னா h is equal to 100 mm. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிளியராங்க? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஸ்லிப் கேஜஸ் இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்தா sin theta is equal to h by l ன்னு கண்ணை மூடிட்டு நம்ம போட்டே ஆகணும். நெக்ஸ்ட், which one of the following is suitable to scrap a bearing? அதாவது பேரிங்கை சுரண்டுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மூக்கு சுரண்டி. தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, வேற லெவலு. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. புல் நோஸ் ஸ்கிராப்பர். அனதர் நேம் ஆஃப் லீஃப் ஜிக்கோட அனதர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, லேட்ச் ஜிக். இங்க பாருங்க, லீஃப் ஜிக்னாலும் லேட்ச், அதாவது எல் அப்படின்ற காம்பினேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், த ஜிக் யூஸ்ட் டு ட்ரில் அட் ஆங்கிள்ஸ் அதர் தன் 90 டிகிரி. 90 டிகிரியை தவிர பிற கோணங்களில் விட எந்த ஜிக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஜிக்கு? மாடிஃபைடு ஆங்கிள் பிளேட் ஜிக். ஓகேவா? அடுத்து, which one of the following is non-destructive testing? NDT ன்னு சொல்லுவாங்க. non-destructive டெஸ்டிங். அந்த non-destructive testing அப்படின்னா ஒரு பொருளை வந்து எந்த சோதனை பண்ணாலும் அதை பாதிக்காம டெஸ்ட் பண்றதா non-destructive testing. அப்போ வந்து இது வராது, கிராஸ் டெஸ்டிங் வராது, ஏன்னா அது பாதிக்கும். ஹார்ட்னஸும் வராது, ப்ரெஷரும் வராது. அப்போ என்ன ஒரு அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் அப்படின்றதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா non-destructive டெஸ்டிங். அந்த பொருளை வந்து நம்ம சோதனை டெஸ்ட் பண்ண வேண்டிய பொருளை வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம டெஸ்ட் பண்றதா அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். அடுத்து, a plain ring cage is used for checking. plain ring அதாவது கேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா கொடுப்பாங்க. ஒன்னு பிளேனா இருக்கும், இன்னொன்று வந்து த்ரெடட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? டைமண்ட் ஷேப்ல த்ரெடட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப இந்த எக்ஸ்டர்னல் diameter of the cylindrical parts தான் வந்து என்னது, இந்த plain ring cage யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட், which of the following statement is correct? ஸோ இதுல வந்து அப்ப நீங்க இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேஜஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் த சைஸ். தப்பு. கேஜஸ் ஆர் யூஸ்டு டு செக் த சைஸ். கரெக்ட். டெம்ப்ளேட்ஸ் ஆர் யூஸ்டு டு, இது தப்பு. ஸோ கேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸை செக் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட், 131. What are the screw used in places where fixing and removal of components are frequent by finger tight?
விரல் இறுக்கத்தால் பாகங்களை பொருத்துதல் மற்றும் அகற்றுவது அடிக்கடி நடைபெறும் இடங்களில் பயன்படுத்தப்படும் திருகுகள் எவை அப்படின்றதை கேட்டு எவை ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் எல்லாருமே கண்டிப்பா ஆன்சர் பண்ணுங்க ஒவ்வொன்றுக்கும். சரியா? தம் ஸ்க்ரூ. என்னது? தம் ஸ்க்ரூ. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் உட்ரூஃப் கீ? உட்ரூஃப் சாவியோட வடிவம் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. செமி சர்க்கிள், அரைவட்டம். A nut which can be tightened, loosened by thumb pressure and used in the hacksaw frame is called. அதாவது கட்டை விரல் அழுத்தத்தின் மூலமே என்ன பண்ணிடலாமா? லூஸ் பண்ணவோ டைட் பண்ணவோ முடியுமா? ஸோ அது என்ன நட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங் நட். விங் நட். Which key is transmitting more torque? எந்த கீ வந்து அதிக டார்க்கை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஜிப்கட் கீ. இப்போ உட்ரூஃப் கீ பத்தி முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 2 கொஸ்டின் முன்னாடி இப்ப நினைக்கிறேன், 2 கொஸ்டின் முன்னாடி நினைக்கிறேன். ஸோ என்னதுங்க? அதாவது உட்ரூஃப் கீயோட வடிவம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதோட வடிவம் செமி சர்க்கிள். சரியா? ரைட். வாட் இஸ் த அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவல் ரேடியஸ் கேஜஸ்? என்னென்ன ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸ்டெப் ஆஃப் 1 mm, ஸ்டெப் ஆஃப் 1 mm வரைக்கும் இருக்கு அப்படின்றது முக்கியமானது. அடுத்து வாட் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கோச் பில்டிங் ஒர்க்ஸ்? பேருந்து உடற்கட்டுமானத்துல எந்த நட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நட். ஸ்கொயர் நட். வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் லாக் வாஷர்? அதாவது பூட்டு வாசரின் நன்மைகள் என்ன? என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவில், அதாவது டு பிரிவென்ட் போல்ட் ஆர் நட் ஃப்ரம் லூசனிங் ஆர் அண்டர் வைப்ரேஷன். வாசர் எதுக்காண்டி போடுறாங்கன்னா ஏதாச்சும் வைப்ரேஷன்ல அது லூஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றது. சரியா? ஒய் ஸ்லாட்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் த ஸ்லாட்டட் ஹேண்டில் நட்ஸ்? ஸ்லாட்டட் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ஃபிக்ஸ் ஸ்பிளிட் பின்ஸ், பிளவு பின்களை பொறுத்ததுக்கான ஸ்லாட்டட் இது கொடுத்துருக்காங்க. Next, which type of key used if the hub bar fully has to axially slide on the shaft to some distance? எந்த கீ யூஸ் பண்றாங்க அப்படின்றதை கேட்டிருக்காங்க. எந்த கீ? ஃபெதர் கீ. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹப் பார் ஃபுல்லியை வந்து ஆக்சியலி வந்து ஸ்லைட் பண்றதுக்கு எந்த கீ யூஸ் பண்றாங்க? ஃபெதர் கீ. How many set of feeler cages? எத்தனை செட் ஃபீலர் கேஜஸ் இருக்கு? 4 செட். அடுத்து வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த லேத் பெட்? வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த லேத் பெட்? லேத் பெட்டோட முதன்மை பணி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்னது? லேத்திற்கு நிலையான மற்றும் சரி செய்யப்பட்ட அடித்தளத்தை, அதாவது பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்கறதா முக்கியமான லேத் பெட்டோட வேலை. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த டெயில் ஸ்டாக்? ஸோ லேத்துல டெயில் ஸ்டாக்கோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீளமான பனிப்பொருளை பிடிச்சுக்கணும். முதல் விஷயம் கண்டிப்பா இது முக்கியமா, இது ஒண்ணு. அடுத்து வந்து ட்ரில்லை பிடிச்சுக்கணும். கண்டிப்பா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் டெயில் ஸ்டாக்கு. கட்டிங் டூல்ஸை பிடித்துக்கொள்ள, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ரீமரை பிடித்துக்கொள்ள, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அப்ப எல்லாமே வந்து என்னது? டெயில் ஸ்டாக்கோட நோக்கம் தான். அப்ப டெயில் ஸ்டாக்கோட நோக்கங்கள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து எது ஒண்ணு டெயில் ஸ்டாக்கோட நோக்கம் கிடையாது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. விச் ஒன் இஸ் நாட் அ டெயில் ஸ்டாக் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து அப்போ வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்க படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சோம்னா சும்மா ஆன்சர் அதெல்லாம் இல்ல, படிக்கிறப்பே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற பாக்கணும். இப்ப டெயில் ஸ்டாக்கா நீளமான பணிகள் வச்சுக்கிறோம், அப்புறம் வந்து ட்ரில் பிட்ட பிடிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க, கட்டிங் டூல்ஸை பிடிக்க, ரீமர்ஸை பிடிச்சிக்க, அவ்வளவுதான். இப்போ சப்போஸ் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம், அவ்வளவுதான். Which one of the following has 29 degree as included angle? பின்வரவற்றில் எந்த ஒன்று 29 டிகிரியை உட்கோணமாக பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்மி த்ரெட். அக்மி த்ரெட். அடுத்து வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்வேலிங் ஆங்கிள் ஆஃப் த காம்பவுண்ட் ரெஸ்ட் இன் த லேத் மிஷின்? மேக்ஸிமம் லேத் மிஷின்ல அதிகபட்ச சுழலும் கோணம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 360 டிகிரி. 360 டிகிரியுமே நம்ம என்ன பண்ணலாம்? இது பண்ணலாம். சரியா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் OSH? OSH. OSH என்றால் என்ன? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரீசெண்டா வந்து அதிகமான இதுல கேட்பாங்க. OS HA கூட என்ன இடத்துல சொல்லுவாங்க? HA ஓசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த், தொழிலக பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம்.
சரியா? ரைட். வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் கலர் கோட் யூஸ்ட் ஃபார் வேஸ்ட் ஆஃப் மெட்டல் பின்? ஸ்டாண்டர்ட் கலர் கோட் ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் கலர் கோட்? என்ன பாத்தீங்கன்னா ரெட் தானே? ரெட் தான். நெக்ஸ்ட், பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹெட் ஸ்டாக் இன் லேத் மிஷின். ஸோ முதல்ல வந்து டெயில் ஸ்டாக், அது வந்து எதுக்கு? ட்ரில் பிட்டுக்கு, கட்டிங் டூலுக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லென்த்தான பொருளை பிடிக்கிறது. இப்போ ஹெட் ஸ்டாக், ஸோ லேத்து பெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டெயில் ஸ்டாக் இப்படி இருக்கும். இதுதான் வந்து ஹெட் ஸ்டாக். இதான் வந்து ஹெட் ஸ்டாக். டு ஹோல்டு த டூலை பிடிக்கிறதுக்கு இது வராது கண்டிப்பா. இதுக்கு வந்து டெயில் ஸ்டாக்கோட வேலை. டு ஹோல்டு சப்போர்ட் அண்ட் ரொட்டேட் த ஒர்க் பீஸ், இது கரெக்ட். டு கண்ட்ரோல் த கூல் அண்ட் ஃப்ளோ, இதுவும் தப்பு. மூவ் த கேரேஜ், இதுவும் தப்பு. இதெல்லாம் என்னது? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? இதெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, லேத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அப்ளிகேஷனோட ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஹவு சுட் ரொட்டேட்டிங் சக் சுட் பி ஹேண்டில் இன் எ லேத் மிஷின்? லேத் இயந்திரத்துல சுழலும் சக்கை எவ்வாறு கையாள வேண்டும்? ஸோ எப்படி கையாளணும் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. Keep hands tools away from the rotating chuck. அந்த ரொட்டேட்டிங் பார்ட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா கையெல்லாம் கண்டிப்பா வைக்கவே கூடாது. சரியா? நெக்ஸ்ட், the included angle of the encountering sinking portion of center drill of type B. So included angle கொடுத்திருக்காங்க. center drill of type B எத்தனை டிகிரி? 120 டிகிரி. சரியா? In cutting tools the side rake angle is varies from. கட்டிங் டூல்கள்ல சைடு ரேக் ஆங்கிள் அமைக்கப்படும் கோண அளவு கேட்டிருக்காங்க. எவ்வளவு கோணம்? 0 டிகிரி டு 20 டிகிரி. 0 டிகிரி டு 20 டிகிரி. அடுத்து, ஸ்க்ரால் அண்ட் கியர் மெக்கானிசம் இஸ் எம்ப்ளாய்ட் இன். ஸ்க்ரால் அண்ட் கியர் மெக்கானிசம் இஸ் எம்ப்ளாய்ட் இன். என்னது? 3-jaw chuck. 3-jaw chuck தான் ஸ்க்ரால் அண்ட் கியர் மெக்கானிசத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். Which one of the following is used to hold cylindrical rough casting for turning? அதாவது cylindrical rough casting turningக்கு எது யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாத்துங்க. 4-jaw chuck. 4-jaw chuck தான் வந்து cylindrical rough turning யூஸ் பண்ணுவாங்க. 3-jaw chuck ஸ்க்ரால் அண்ட் கியர் மெக்கானிசத்துக்கு. இந்த லேத் பெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா என்னது? ஃபிளாட் பேஸ் வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கைட் பேஸ் வந்து எப்படி இருக்கணும்? இப்படி இருக்குன்னா 2 லைன் போகும். இது வந்து வி ஷேப்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிளாட் வே ஒன்று இருக்கும். இது அந்த வி ஷேப் அமைஞ்சிருக்கிறது ஒரு ஃபிளாட் பெட்ல இருக்கும். ஸோ 2 செட் ஆஃப் வி கைட் வே அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வி கைட் வேஸ்ல தான் வந்து டெயில் ஸ்டாக்கை நம்ம மூவ் பண்ண முடியும். சரியா? Which one of the following is not a part of center lathe? Center lathe-க்கு எது பார்ட் கிடையாது? Head screw, arbor, saddle, feed rod. So எது வராது? arbor தான் வராது. சரியா? An oily floor should be cleaned by. So ஆயில் படிஞ்ச தரையை சுத்தம் பண்ண என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டன் வேஸ்ட், தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு, மரத்துகள்கள் கொண்டு இது பண்ணணும். காட்டன் வேஸ்ட்டை கொண்டு துடைக்கணும். 156. Below given statement which one is true? எந்த கூற்று சரியானது அப்படிங்கிற 4-jaw chuck, 3-jaw chuck அப்படின்றத கொடுத்திருக்காங்க. எது சரியானது? 3-jaw chuck is used for eccentric job. சரியா? எசென்ட்ரிக் ஜாபுக்கு 3-jaw chuck தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், in lathe operation recommended cutting speed to turn mild steel. mild steelக்கு எந்த வகையான எவ்வளவு ஸ்பீட் இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஸ்பீடு? 35 to 50 மீட்டர் பெர் மினிட். சரியா? அடுத்து நெக்ஸ்ட், வாட் இஸ் த பிளெயின் டேர்னிங் இன் லேத் மிஷின்? அது லேத் இயந்திரத்துல பிளெயின் டேர்னிங் என்றால் என்ன? அதாவது பிளெயினா டேர்ன் பண்றது. டேர்னிங்னா நிறைய பேருக்கு தெரியும். அதாவது இந்த ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஓடியை வந்து ரஃபா டேர்ன் பண்றதுக்கு, அதாவது ரஃபா இதோட ஓடியை குறைக்கிறதுக்கு உண்டானதான் டேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுழலும் வடிவத்தை உருவாக்குவதற்கான பொருளை அகற்று. கிரியேட்டிங் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பை ரிமூவிங் மெட்டீரியல். வாட் டஸ் ரெட் ஹார்னஸ் ரெஃபர் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் லேத் கட்டிங் டூல்ஸ்? லேத் இயந்திரத்துல ரெட் ஹார்னஸின் பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The tool is ability to maintain hardness at high temperature. அதிக வெப்பநிலையில் கருவியின் கடினத்தை தக்க வைக்கும் திறன். சரியா?
Next, what is the main function of the carriage in lathe machine? lathe machine ல carriage ஓட main function என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ லேத் இயந்திரத்துல கேரேஜோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டு கருவியை ஜாப்பின் நீளத்திற்கு நகர்த்துதல். வெட்டு கருவி, அதாவது டு மூவ் த கட்டிங் டூல் அலாங் த லென்த் ஆஃப் த ஒர்க் பீஸ். சரியா, கேரேஜ். நெக்ஸ்ட், which of the following is recommended safety practice for lifting and handling loads? சேஃப்டி பிராக்டிஸ், நீங்க வந்து எடைகளை தூக்கும் போது கையாளும் போது முக்கியமா எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெதர் கிளவுஸ் கண்டிப்பா போட்டிருக்கணும் அப்படின்றத முக்கியமா சொல்லியிருக்காங்க. அடுத்து PPE 2 மீன்ஸ். PPE 2 மீன்ஸ் அது என்ன? PPE 2 PPE 2 மீன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஃபுட்வேர். சேஃப்டி ஃபுட்வேர். சரியா, ஓகே. ஸோ இந்த PPE அப்படின்னா என்னன்னு தெரியுமா? PPE பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். சரியா, அதான் வந்து PPE. PPE அப்படின்றது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். சரியா, நெக்ஸ்ட், which one of the following is common for the disposal of hazardous waste materials? Hazardous waste materials. which one of the following common for, அதாவது அபாயகரமான கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கான முக்கிய வழிமுறைகள் என்ன அப்படின்ற கேட்கலாம். ஆன்சர் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எரித்து சாம்பலாக்குதல். எரித்து சாம்பலாக்குதல். நெக்ஸ்ட், what should be used to arrange the tools? கருவிகளை ஒழுங்குபடுத்த என்ன பயன்படுத்தப்பட வேண்டும்? ரேக்கை கண்டிப்பா வைக்கணும். நம்ம டூல்ஸ் எல்லாம் வைக்கிறோம்ல, ஸ்பேனரு இதெல்லாம் வைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் வந்து ரேக்கை தான் கண்டிப்பா வைக்கணும். which type of rake can be used for protect tools during hard work? அதாவது ஹார்ட் ஒர்க் டைம்ல இந்த வெல்டிங், இந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ற நேரத்துல டூல்ஸ் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pallet rakes. Pallet rakes. how much pressure can the bend stage spine bar? வளைந்திருக்கும் முதுகெலும்பு எத்தனை மடங்கு அழுத்தத்தை தாங்கும் தன்மையுடையது அப்படின்னு கேட்டிருக்கோம். 6. சரியா, அடுத்து, why 5 years method followed in your workshop? நம்ம இண்டஸ்ட்ரியல் நீங்க அந்த பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, இண்டஸ்ட்ரியல் இருக்கு பாத்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் நினைக்கிறேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டா கண்டிப்பா வந்து ஆன்சர் உங்களால பண்ணிருக்க முடியும். why 5 years method followed in your workshop? எதுக்காக யூஸ் பண்றான் அப்படின்னா, பணி அமைப்புகள் மற்றும் பணி நடைமுறைகளை மேம்படுத்த இந்த 5 years அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. ஜப்பான்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டட் 1960ல தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இந்த 5 years அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்ட், செட் இன் ஆர்டர், சைன், ஸ்டாண்டர்டைஸ், அதுக்கப்புறம் சஸ்டெயின். சுருக்கப்படுத்துறது, ஒழுங்குபடுத்துறது, தூய்மைப்படுத்துறது, அதே மாதிரி தரமா இருக்கிற மாதிரி வைக்கிறது, சஸ்டெயினை நிலைப்படுத்துது. சார்ட், செட்டின் ஆர்டரு, சைனு, ஸ்டாண்டர்டு, சஸ்டெயின். இதான் 5 years பிரின்சிபல். சரியா, இது எங்க இருந்து வந்ததுன்னா ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும். டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம். டொயோட்டா தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, எங்க இருந்து? ஜப்பான்ல இருந்து. இதுதான் அங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5 years பிரின்சிபல் derived from Japan. ஓகேவா? வாட் இஸ் த பிரைமரி கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர்? ஸோ பவர் ஃபெயிலியர் பிரைமரி கேஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லோடட் சர்க்கியூட்ஸ். பவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க ஓவர்லோடட் சர்க்கியூட்ஸ் தான் இருக்கும். அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பக் கேட்டகரிஸ் இன் சிஸ்டம் ஃபெயிலியர்? சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன பக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? பிரெயின் பக். ஓகே. வாட் எலமெண்ட்ஸ் ஆர் நீடட் டு லிஃப்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வெயிட்? ஒரு பொருளின் எடையை தூக்குவதற்கு என்னென்ன கூறுகள் வேண்டும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன? ஏஜ், பாடி பில்டிங், ஸ்டேட்டஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பொருளை தூக்குவதற்கு தேவைப்படும். அடுத்து, ஒயிட் சிம்பிள் ஆன் கிரீன் பேக் கிரவுண்ட் வித் ஸ்கொயர் ஆஃப் ஆப்லங் ஷேப் இஸ்?
இதெல்லாம் வந்து என்னது, செவ்வகத்தின் சதுரம் மற்றும் வடிவிலான பச்சை நிற பின்புலத்தில் வெள்ளை நிற குறியீடுகள் பொறுக்கப்பட்டிருப்பின் அவை என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ இது என்னன்னு நம்ம பாத்துருவோமா? உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத காட்டுறேன். இந்த இதான் தெரியுதா உங்களுக்கு? எமர்ஜென்சி சைன்ஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எமர்ஜென்சி சைன் அப்படின்றப்ப உங்களுக்கு பச்சை நிறத்துல வெள்ளை கலர்ல இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். பையஸ் கொள்கையின் இறுதியான எஸ் எது? ஸோ நான் இப்போ பார்த்தேன், ஸ்டார்ட்ன்றது 1, செட்டின் ஆர்டர் 2, சைன் வந்து 3, ஸ்டாண்டர்ட் வந்து 4, சஸ்டெயின் என்பது 5. அப்போ இது என்னது, சஸ்டெயின் அப்படின்றதான் கடைசியா இருக்கு. எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க. அந்த 5 இயர்ஸை வச்சு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4 கொஸ்டின் இது வரைக்கும் வந்திருக்கு 5 இயர்ஸை வச்சு. ஸோ தயவு செய்து இந்த மாதிரிலாம் படிச்சுக்கோங்க. 5 இயர்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். நீங்க எந்த ட்ரேடா இருக்கா இருக்கலாம், 5 இயர்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. What color code is used for recycling pin for metal? So metal. What color code யூஸ் பண்றாங்க? இரும்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய எந்த நிற தொட்டிகள் பயன்படுத்தப்படுகிறது? எது அப்படின்னா ரெட். சரியா? நெக்ஸ்ட், which of the following is a common case of coma? கோமாவோட பொது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக். அடுத்து, which type of safety sign uses a red color with diagonal line through it? Red color line. அப்ப என்ன லைன்ங்க அது? இருங்க பாத்துருவோம். சைன் போர்ட். சோ எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சறேன். இந்த இருக்கு பாத்தீங்களா, டயகனல் தெரியுதா? அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. எந்த வகையான பாதுகாப்பு அடையும் அதன் வழியாக ஒரு மூளைவிட்ட கோடு கொண்ட சிவப்பு நிறத்தில் குறுக்கிட்டு கோடு உள்ளது. எது? தடை சின்னம். இந்த இடத்துக்கு போகாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடியதா இது. சரியா? வார்னிங் சைனா? ஸோ இதுலயே பாருங்க, மேண்டேட்டரி சைன்ஸ் இருக்கு, வார்னிங் சைன் இருக்கு. ஸோ இதுலயே வந்து டிஃப்ரெண்டான சைன்ஸ் இருக்கு. சரியா? சைன் போர்டு இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சைன் போர்டு. இதுல வந்து இந்த கிராஸா கொடுத்திருந்தாலே அது வந்து என்னது, ப்ராகிபேஷன் சைன் தான். சரியா? இதே வந்து உங்களுக்கு வார்னிங் சைன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இதான் வார்னிங் சைன் போர்ட்லாம் உங்களுக்கு ரெக்ட், அதாவது ட்ரையாங்கிள் போட்டு உள்ள வந்து வார்னிங் கொடுத்துரும். சரியா? வார்னிங் சிம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த ரோடு வேலை நடக்குதுன்னா எல்லோ கலர் வித் பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க, மேன் ஒர்க்கிங்னு. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க, நார்மலா நம்ம பாக்குறதா ரெகுலரா. ஏபிசி இன் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் ஏ டினோட்டட் பை. ஏபிசில ஃபர்ஸ்ட் வந்து ஏ டினோட்டட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஏபிசில ஃபர்ஸ்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்வே. ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்வே. சரிங்களா? ஸோ பீனா என்னது? பிரீத்திங். பீனா பிரீத்திங், சீனா சர்க்குலேஷன். சரியா? ஏபிசினா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஏனா ஏர்வே, பீனா பிரீத்திங், சீனா வந்து சர்க்குலேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி சர்வீஸ், போலீஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ். போலீஸுக்கு தெரியும் 100க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபயர் சர்வீஸுக்கு 101. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து, which safety symbol indicates the personal protective equipment must be worn? எந்த சேஃப்டி சிம்பிள் தேவைப்படுது அப்படின்னு கேட்கிறோம். இதுல வந்து இது வார்னிங் ட்ரையாங்கல்ன்றது வார்னிங். இது வந்து இது வராது, லாக் அவுட் இது வராது. கிளவுஸ் அப்படின்றது என்னது? பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ல வரது. பிபி அப்படின்றது ஹெல்மெட்டு, கிளவுஸ், இதெல்லாமே பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட், which are the following common method for disposing metal scraps in a workshop? ஸோ எந்த காமன் மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி, ரீசைக்கிள் தான். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் a benefit of using rack and pinion mechanism? ரேக் மற்றும் பினியனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. எது? சுழற்சியின் இயக்கத்தை நேரடி இயக்கமாக மாற்றுகிறது. சுழற்சியின் இயக்கத்தை நேரடி இயக்கமாக மாற்றக்கூடியதாக இருக்கும்.
they convert rotational motion into linear motion. சரியா, ரேக் அண்ட் பினியன். அதாவது இப்படி இருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். இது மேல வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ரேக்கு, இது பினியன். சரியா, அதாவது என்ன சொல்லுவாங்க இதுல, நேரடி இயக்கமாக மாற்றுறது, ரொட்டேஷன் ஆகிறத நேரடி இயக்கமாக மாத்துறது. நெக்ஸ்ட், ஹவு டஸ் ஃபைண்ட் ஹெலிகல் கியர்? ஹெலிகல் கியரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீத் ஆர் கட் அட் அன் ஆங்கிள் அண்ட் டு த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். பற்கள் சுழலும் அச்சுக்கு கோணமாக இருக்கும். ஹெலிகல் கியர் நான் அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி இருக்குன்றது. நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தோம்னா இதை வந்து நீங்க மறக்க மாட்டீங்க. எப்பவும் இது எப்பவுமே என்ன பண்ண மறக்க மாட்டீங்க. இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, ஹெலிகல் கியரோட ஆங்கிள் எத்தனை, 15 டிகிரி டு 30 டிகிரி. இதான் வந்து ஹெலிகல் கியர். நல்லா பாத்துக்கோங்க. ஹெலிகல் கியர் அப்படின்றது இப்படிதான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது டிகிரி, அதாவது உங்களுக்கு பாருங்க கிராஸா இருக்கும். இதோட டிகிரி 15 டிகிரி டு 30 டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட மெட்டீரியல் எதுவும் வேணும், பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் பேட்சஸ் எதுவும் வேணும் அப்படின்னா தயவு செய்து சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சரியா, சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட், டேஷ் சுரங்கத்துறையில் டேஷ் வகை டிரைவ் பயன்படுத்தப்படுகிறது. மைனிங் இண்டஸ்ட்ரியில எந்த வகை டிரைவ் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? ரோப் இயக்கம். ரோப் இயக்கம் தான் பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட், பாஸ் மற்றும் லூஸ் புள்ளியில் பவர் கடத்துவது. பாஸ் மற்றும் லூஸ் புள்ளியில பவர் கடத்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? ஃபாஸ்ட் புள்ளி. ஃபாஸ்ட் புள்ளி தான் வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்மிட்டிங் பவர். டேஷ் டைப் ஆஃப் கப்ளிங் இஸ் டிசைன் டு அகாமடேட் ஸ்லைட் மிஸ்அலைன்மென்ட் பிட்வீன் சாஃப்ட். ஸோ இது வளையும் கப்ளிங். வளையும் கப்ளிங் தான் இதுக்கு இடையூறாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், டேஷ் இஸ் சிக்னிஃபிகன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஹெலிகல் கியர் ஓவர் ஸ்பர் கியர். அதாவது ஸ்பர் கியரோட ஒப்பிடும்போது ஹெலிகல் கியர்களை பயன்படுத்தும் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கம் எதுக்கு? மிதமான மற்றும் அமைதியான செயல்பாடு. ஏன்னா டைரக்டா போய் உட்கார்றதுக்கும் ஆங்கிள், அதாவது டில்ட் பண்ணி ஆங்கிளா உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுல வந்து ஹெலிகல் கியர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, the uses of V belt in power transmission. பவர் டிரான்ஸ்மிஷன் V belt இரண்டு சமச்சீரான சாப்டில் சக்தியை பரிமாற்றம் செய்யும். டிரான்ஸ்மிட்டிங் பவர் பிட்வீன் டூ parallel shafts. ரெண்டு parallel shaftக்கு எனர்ஜி, அதாவது டிரான்ஸ்மிட்டிங் பவர் இது பண்றதுக்கு V belt யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், which bearing carry the load parallel to its bearing axis. எந்த பேரிங் ஆனது அதன் சுமையை அச்சுக்கு இணையாக சுமைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. thrust bearing. thrust bearing. In bearing, what are the two main types of races? இது இன்னர் அண்ட் அவுட்டர். ஸோ பேரிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து அவுட்ரு, இது வந்து இன்னர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட் ஆர் த காமன் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் சாலிட் பியரிங் ஹவுஸ். ஸோ சாலிட் பியரிங் ஹவுஸுக்கு முக்கியமா இருக்கக்கூடியது என்னது? கேஸ்ட் அயர்ன். சரியா, அடுத்து வாட் டஸ் டிபிஎம் ஸ்டாண்ட் ஃபார். ஸோ டிபிஎம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். டிபிஎம் அப்படின்ற என்ன அப்படின்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். Name the knot which is used to secure rope on small pipe or ring. So name the knot on which is rope வந்து செக்யூர் பண்றதுக்கு எந்த knot யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டபுள் ஹிட்ச் knot, ரெட்டை தொலைவு முடிச்சு. Which type of lubrication system is used in oil engine cylinder. எந்த உயவு மாடல் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பிளாஷ் மெத்தட். சரியா, சிலிண்டர்ல வந்து ஸ்பிளாஷ் மெத்தட் யூஸ் பண்ணணும். Which one of the following is a knot used as a grouting material? Grouting material அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கிரவுட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது? டின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, டின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. பயன்படுத்தப்படுவதில்லைன்னு கேட்டிருக்காங்க. சரியா, நல்ல கொஸ்டினை பாருங்க. பயன்படுத்த சிமெண்ட், கான்கிரீட், லெட், சல்பர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. Which one of the following type of knots is used for shortening rope without cutting? இது சீப்சங் நாட். சீப்சங் நாட் போன தடவை பார்த்தோம்னா அது வந்து ரெட்டை டபுள் ஹேங் நாட். டபுள் ஹேங் நாட், டபுள் ஹிட்ச் நாட். எதுக்கு? செக்யூர் ரோப் ஆர் ஸ்மால் பைப் ஆர் ரிங். ஓகே. நெக்ஸ்ட், a tripod is a device which consists of. முக்காலி என்னும் சாதனம் பெற்றிருக்கும் கால்கள் எனக்கு பேரு முக்காலி. ஆனா வந்து அதுக்கு எத்தனை கால்? நாற்காலிக்கு எத்தனை காலு? 4 கால். முக்காலிக்கு 3 கால். 8 கால் சிலந்தி பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கும். பாத்தீங்கன்னா
ரசமட்டத்தின் வியல் எனும் பாகம் இதன் மீது அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்பிளிட் லெவல் சொல்லுவாங்க. ஸ்பிளிட் லெவலு நேரா இருக்கா அப்படின்னு பாக்குறது கேஸ்ட் அயன் பேஸ்ல தான் அமைஞ்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் லெவலிங் போல்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு. லெவலிங் போல்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கரெக்டா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் லெவலிங் போல்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் லெவலிங் போல்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கட்டிங் ஃப்ளூயிட் யூசஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த மிஷினிங் ஆபரேஷன் இஸ். பெரும்பாலான மிஷின் ஆபரேஷன்களுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் கட்டிங் ஃப்ளூயிட் வகை என்ன அப்படின்னு கேட்டு எது சாலிபிள் ஆயில். எது சாலிபிள் ஆயில். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிராவிட்டி ஃபீட் லூப்ரிகேஷன் எது விக் பீட் லூப்ரிகேஷன். கிராவிட்டி ஃபீட் லூப்ரிகேஷனுக்கு விக் பீட் லூப்ரிகேஷன் அப்படின்றதான். ஸோ 200 கொஸ்டின் பார்த்தாச்சு. கண்டிப்பா என்ன பண்ணுங்க ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம ஏதாவது மெட்டீரியல் வேணும்னாலும் சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி வாங்க தேவையில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.